ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷனில். இது சமையலறை பகுதி. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப எளிமையான சட்டுன்னு நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஈஸியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா காரம் கூட சேர்த்துக்கிடுவீங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிசத்துக்கு கருவேப்பிலை, இது 2 சில்லு தேங்காவை நல்லா துருவி இல்லை மிக்சியில் போட்டு தூள் பண்ணினாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாசினா இது ஒரு மீனோட ப்ராடக்ட் தான். ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் மாசி. மீனை நல்லா காய வச்சு கட்டை மாதிரி இருக்கும். இதை நம்ம டைரெக்டாக மிக்சியில் போட்டு தூள் பண்ணிடக்கூடாது. மிக்சியோட பிளேடெல்லாம் டேமேஜ் ஆயிடும். இதை நம்ம இஞ்சி தட்டுற உரல் இருக்குது இல்லையா, அதில் போட்டு நல்லா இடித்து சின்ன சின்ன பீஸாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிக்கோங்க. கேஸை ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சட்டி காஞ்ச பிறகு நம்ம அதில் ஆயில் சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரி ஒர்க்கு கிளாஸும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவை. உங்களுக்கு ஆரி கற்றுக்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய ஆரி வீடியோவையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எந்த எண்ணெய்னாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் இது சேர்த்துருக்குறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இதை நம்ம இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம்தான் கிட்டத்தட்ட இந்த ரெசிபி செய்யக்கூடிய நேரமே. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது காலையில் நேரத்தில் நமக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுக்கணுன்னா நம்ம இந்த ரெசிபியை செய்யலாம். இது சாம்பார் சாதம் அப்புறம் பழைய சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு நான்வெஜ் தான். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வருது. லைட்டு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. மிளகாய் தூள் மட்டுமே இதுக்கு போதும். மசாலா சேர்த்த பிறகு நம்ம கடாயில் அது ஒட்டும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம மசாலா சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் தூளையும் சேர்க்குறோம். தேங்காய் சேர்க்கும்போது கொஞ்சமே ஒட்டும். அதனால நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாசி, அதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட மாசி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாசியை வச்சு துவையல் அப்புறம் மாசி குழம்பு இது கூட பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடைசி கூட சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.